நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. எங்கள் அம்மா சரஸ்வதி அப்படியே அது என்ன சொல்கிறது, சிரஞ்சீவியாக வாழணும். அது நல்ல ஹெல்த்தோட, இதே புன்னகையோட, இதே அறிவு கூர்மையோட, இதே ஹியூமரோட. என்ன பாருங்க, ஏன் மணப்பெண் மாதிரி குனிஞ்சிருக்கேள். ஆமாம், சொல்லுங்கம்மா. 85 வயசு யாராலும் நம்புவீங்களா நீங்கள்? பாருங்க, கை நிறைய கண்ணாடி வளையல் மருள் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப ரொம்ப மங்களகமாக அப்படி ஒரு ஆக்கர்ஷணமான பார்வையோட, அன்பான வார்த்தைகளோட எங்கள் அம்மாவை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. கிரேட் அம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட் அம்மா. இந்த கவிதையை படித்தேன், சுவைத்தேன், இனித்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. எப்படிலாம் எழுதுறீங்க தமிழ்னு எனக்கு நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் சரஸ்வதி கடாட்சம் தான். வேற எப்படி நாராயணன் காமிச்சேன், காயத்ரி காமிச்சேன், டாக்டர் எழுதிக்கார் பாரு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்குன்னு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப நல்லா இருக்கு. தமிழே தெரியாது, திருப்பி 2-3 வாட்டி படித்தா நல்லா இருந்தது. அதுக்கு தான் நான் சிலதான் வாய்ஸ் மெசேஜாக பண்ணிவிடுறோம். கவிதை டெக்ஸ்டோட. சந்தோஷம். மகிழ்ச்சிம்மா. கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு வளையல். ஓ சூப்பர்மா. ரொம்ப 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 நல்லா இருக்குமா. உங்கள் கைக்கு அது பாந்தமாக இருக்குது. பாந்தமாக இருக்கு. எப்பவுமே பைத்தியம். நிறைய வளையல் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்னேனே ஒரு நாளைக்கு கண்ணாடி வளையல் பைத்தியம்னு சொன்னீங்களே நீங்கள். நிறைய ரொம்ப சந்தோஷமா. பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேறு என்ன வேணும்? எனக்கு ஒன்றுமே வேண்டாம். பிள்ளைக்கு ஆசீர்வாதங்கள். என்ன இருக்கணும்? குருவாயிருப்பா நாராயணன் என்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கணும். அந்த ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாரும் கேட்டாலும் சரி, எல்லார் மனசுலையும் அந்த ஸ்ரீதர் இருக்கார். டாக்டர் ஸ்ரீதர் எல்லாரோட மனசுலையும் இருக்கார். நாட் ஒன்லி பேஷண்ட்டு, ஸ்டாஃபு, காய்கறி, புஷ்பகாரிலேருந்து ஹோட்டல்காரிலேருந்து எல்லாத்துலேயும் டாக்டர் சிரஞ்சீவியாக இருந்துருக்கார். நெஜில் டாக்டர் ஸ்ரீதர் தான். தேங்க்யூ. எப்போவுமே சிரஞ்சீவியாக நல்லா இருக்கணும். அந்த ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு கிடைக்காத பாக்கியம் இது. நான் தினம் நினச்சி பார்த்துக்கிறேன், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காள், வாழ்க்கையில் கிடைக்குமா? எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம். அது அளவிட முடியாது. அது என்ன சொல்கிறது? இல்லை சம்மதம். தங்கள் சித்தம் அடியேன் பாக்கியம்னு நான் சொல்லணும். நீங்கள் பாக்கியம் அளக்க முடியாது. சூப்பர். வானத்தோட பெருசு, அதே அளக்க முடியாது. தேங்க்யூம்மா. அன்பு பாசத்துக்கு ஈடு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. நத்திங். எல்லாமே தூசு. தேங்க்யூ. முன்னாடி எல்லாமே தூசு தான். நன்றி 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 நன்றி.